வர்றவங்களுக்கெல்லாம் நானே இங்க எழுதி போட சொன்னேன். இங்க குறி சொல்வதில்லை, அருள் வாக்கு சொல்வதில்லை, ஜோதிடம் பார்ப்பதில்லை, ஆனா எழுதி போட்டிருங்க. அதுதான் வர்றாங்க. ஏதோ கேள்விப்பட்டு ஏதோ கொண்டு இருக்காரா, ரொம்ப சக்தி வாய்ந்து வரோம் அப்படின்னு சொல்லி வந்து அருள் வாக்கு சொல்லுங்க, எனக்கு இந்த மாதிரி இது நடக்குமான்னு சொல்லுங்க, அது செய்யுங்க அப்படின்னா எனக்கு தெரியாதா, தெரியாத எப்படி சொல்றது? அதுக்குன்னு ஜனங்க வரக்கூடாது. அதனால அந்த அருள் வாக்கு சொல்வதில்லை. அருள் வாக்கு என்ன பிரயோஜனம்? நடக்கும் இல்லையே, நடக்கிறதுனா சொல்லலாம், நம்ம மனசால நினைக்கலாம். அதுன்னு சொல்லி இந்த கவலை என்பதே அவர்கள் உருவாக்கினது. அதெல்லாம் அந்த கவலையை எப்படி போக்கிக் கொள்ளணும் என்ற காரணத்தை சொல்லணுமே தவிர, அந்த சக்திகளை அவங்களுக்கு கொடுக்கணுமே தவிர, அந்த கவலைக்கு நான் ஒரு பூஜையை போட்டு ஒரு மந்திரத்தை உச்சரித்து அது பண்ணிட்டு என்ன பரிகாரம் கரிகாலத்தில் நடக்கக்கூடியதா இன்னொரு கவலை வந்து சேர்க்கணும். அந்த கவலை போச்சுன்னா இன்னொரு கவலை, அது இன்னொரு கவலை. ஏன்னா கவலைப்படுறதே அவங்க தொழில், அதை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதனால ஒரு கவலைக்காக நாம் நிலப்படி பண்ணோம்னா இன்னொரு கவலை பின்னாடி நிற்கும், கீழே நிற்கும். அதனால அதெல்லாம் பிரயோஜனமே இல்லை. இந்த மனநிலை, கவலை என்பது வரும் மனநிலை. அந்த மனநிலையை நாம் பக்குவப்படுத்தி கொண்டாலேயே இந்த கவலையே நமக்கு சொல்ல முடியாது. கவலை வரும், அது வந்துட்டா வந்த வழியில போயிடும். அந்த ஒண்ணு பாதிக்க, அந்த பாதிப்பு இல்லாத நிலை நமக்கு வந்தாலேயே கவலையற்ற நிலை என்று சொல்லலாம். அதனால அந்த மனப்பக்குவம், அந்த மனப்பக்குவத்தை ஏற்படுத்திக் கொள்வது எப்படி என்ற அந்த கலைகளை எல்லாம் என்னுடைய சீடர்களுக்கு போதிக்கிறேன். அதனால என்னுடைய சீடர்களை கவலை இல்லாமல் இருக்க வேண்டும். அப்பதான் ஆன்மீகத்திலே ஈடுபட முடியும். இந்த குடும்ப கவலை, அந்த கவலை, இந்த கவலை, கவலையாவே இருந்துட்டாங்கன்னா அவன் ஆன்மீகத்துக்கு வர்றது எங்க, அவனுடைய வாழ்க்கையை பத்தி கவனிக்கிறது எங்க, ஒண்ணுமே கவனிக்க முடியாது.